வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் இருந்து வினா விடை, அதாவது பயாலஜி 6லேருந்து 10 வரைக்கும் கூடிய வினா விடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா சயின்ஸை பற்றி நமக்கு தெரியாது. நிறையா பேர் சயின்ஸு வீடியோ போடுங்கன்னு கமாண்ட் வந்ததுனால உங்களுக்கு சயின்ஸு வீடியோவை ஓகேங்களா நாங்கள் போட போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 6வது புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவம். 6வது புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவம் பாருங்க. அதாவது பயாலஜி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பயாலஜியில் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1. நமது உடலின் தசைகள் உருவாவதற்கு டேஸ் தேவைப்படும். நம் உடலில் தசைகள் உருவாவதற்கு டேஸ் தேவைப்படும். கொழுப்பு. தசைகள் உருவாவதற்கு என்ன தேவைப்படும்? புரதம் தேவைப்படும். ஆன்சர் புரதம். நமது உடலில் தசைகள் உருவாவதற்கு டேஸ் தேவைப்படும்னா புரதம் தேவைப்படும். ஆன்சர் சி. ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் வரும். ஸ்கர்வி நோய் வைட்டமின் சி குறைபாட்டால் வரும். கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. தாது உப்புக்கள். ஆன்சர் டி, தாது உப்புக்கள். நம் உணவில் பழக்கங்கள் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் எனில் அவற்றில் அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் உள்ளன. நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் உள்ளன. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 5. பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி. பாக்டீரியா புரோகேரியடிக் நுண்ணுயிரி. ஆன்சர் ஏ. மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் அதை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சத்துப்பொருள், ஹார்மோன்கள். அப்போ இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் எது? ஆக்சிஜன், சத்துப்பொருள், ஹார்மோன்கள். இதை 3மே கடத்துது. ஆன்சர் டி, இவை அனைத்தும். மனிதனின் முதன்மை சுவாச உறுப்பு. மனிதனின் முதன்மை சுவாச உறுப்பு நுரையீரல். ஆன்சர் டி, நுரையீரல். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. செரிமானம். ஆன்சர் சி, செரிமானம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. ரவி நல்ல மனநிலையை திடகார்த்தமான உடலையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது? ரவி நல்ல மனநிலையும் திடகார்த்தமான உடலையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது? உடல் நலம். ஆன்சர் பி, உடல் நலம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. தூக்கம் உடலுக்கு மட்டுமல்லாமல் இதற்கு நல்லதுதான். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல, இதற்கு நல்லதும் தான். அதாவது மனம், அதாவது உள்ளம். நல்லது மனத்துக்கும் தான். நாம் வாழும் இடம் இவ்வாறு இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, 11வது கொஸ்டின். புகையிலை மெல்லுவதற்கு டேஸ் ஏற்படுகிறது. புகையிலை மெல்லுவதால் டேஸ் ஏற்படுகிறது. புகையிலை மெல்லுவதால் டேஸ் ஏற்படுகிறது. புகையிலை மெல்லுவதால் ஏற்படுகிறது. என்ன ஏற்படுது? பற்குழிகள் ஏற்படுகிறது. முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம். ஆன்சர் டி, வலி நிவாரணம். கீழ்கண்டவற்றுள், அதாவது 7வதுல 2ஆம் பருவம், கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது? ஒற்றுமை, வேறுபாடு. இவை இரண்டும். ஆன்சர் சி, இவை இரண்டும். ஏறத்தாழ புவியியல் காணப்படும் சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன். அடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின். உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு. உயிரி உலகில்
மிகப்பெரிய பிரிவு எதுனா பேருலகம். பேருலகம். ஆன்சர் டி. ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் ஓகேங்களா, ஆர்ஹெச் விட்டகர். ஆன்சர் ஆர்ஹெச் விட்டகர். ஆன்சர் சி. ஓகேங்களா, ஐந்துலக வகைப்பாட்டை யாரால் முன்மொழியப்பட்டது? ஆர்ஹெச் விட்டகர். ஆன்சர் சி. அடுத்தது புறாவின் இருசொல் பெயர். புறாவின் இருசொல் பெயர் கொலம்பியா, லிவியா. கொலம்பியா, லிவியா. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பயாலஜி. டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் மிக முக்கியமான பொருள். டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருள் பால். ஆன்சர் பி, பால். முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது. முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது. முட்டையில் புரதம் அதிகம் உள்ளது. அடுத்து பாருங்க, 21வது கொஸ்டின். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகள் எந்த பக்கம் டேஸ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? அது எதை தயாரிக்க? உரோமம் தான் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்சர் சி. அடுத்து 22வது கொஸ்டின். பட்டுப்பூச்சி வளர்ப்பதும் இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போ பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டுப்பூச்சி இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி, செரி கல்ச்சர். ஆன்சர் டி, செரி கல்ச்சர். அடுத்து 23வது கொஸ்டின். பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது. பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். ஆன்சர் பி, ஆந்த்ராக்ஸு. அடுத்து பாருங்க, டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்ள பாகங்களை பாதுகாக்கிறது. அப்போ கண்ணின் உள்ள உரைகளை பாதுகாப்பது எது அப்படின்னா ஸ்க்ளீரா. ஸ்க்ளீரா. ஆன்சர் ஏ, ஸ்க்ளீரா. அடுத்து பாருங்க, உடலில் உள்ள சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது. உடலில் உள்ள சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது ஓகேங்களா தன்னிலை காத்தல். ஆன்சர் பி, தன்னிலை காத்தல். காற்றில்லா அல்லது ஆக்சிஜன் அற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். காற்றில்லா அல்லது ஆக்சிஜன் அற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். லாக்டிக் அமிலம். ஆன்சர் ஏ, லாக்டிக் அமிலம். டேஸ் செல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும். அவை உடலில் எந்த செல்லாகவும் மாற இயலும். மூளை. ஆன்சர் பி, மூளை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28. வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். அதை பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கும் உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். வெளி அதாவது சுவாசம். ஆன்சர் சி, சுவாசம். அடுத்தது சவ்வோடு பரவதின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி. சவ்வோடு பரவதலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி. அது பார்த்தீங்கன்னா செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லுதல். ஆன்சர் பி. சவ்வோடு பரவது பார்த்தீங்கன்னா செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லுதல். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, சைட்டோகிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவு அதிக நீர் செறிவும் உள்ள டேஸ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. குறை செறிவு கரைசலில். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 31. 8ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம். கொஸ்டின் நம்பர் 31. பின்வரும் உயிரினங்களில் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? பின்வரும் உயிரினங்களில் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? நத்தையில் தான் எலும்பு இல்லை,
ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா தசையும் இல்லை எலும்புகளும் இல்லை, தசையும் இல்லை எலும்புகளும் இல்லாதது நத்தை. டேஸ் மூட்டுக்கள் அசையாதவை. டேஸ் மூட்டு அசையாத மூட்டுனா மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு, இந்த ரெண்டு தான் அசைவில்லாத மூட்டு. ஓகேங்களா. மேல்தாடையும் மற்றும் மண்டை ஓடும் தான் மூட்டுகளில் அசையாதவை. மூட்டுகளில் அசையாதது எது? மேல்தாடை மூட்டும் மண்டை ஓடு மூட்டும் அசையாது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. நீருக்கு அடியில், நீருக்கு அடியில் பாருங்க, நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற கிளிப்பர்களை அணிகிறார்கள்? நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற கிளிப்பர்களை அணிகிறார்கள் அப்படின்னா தண்ணீரில் எளிதாக நீந்த, தண்ணீரில் எளிதாக நீந்த. ஆன்சர் ஏ. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? ஓகேங்களா. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குருத்தெலும்பு. ஆன்சர் பி, குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? முழு உடல். ஆன்சர் டி, முழு உடல். அடுத்து பாருங்க, முதுகெலும்புகளின் பின் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? கழுத்தெலும்பு. கழுத்தெலும்பு 7. டேஸ் என்பது சுருங்கி விரியும் தசைகளற்ற. டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. தசை. ஆன்சர் சி, தசை. அடுத்து பாருங்க, டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம். வளரிள பருவம். டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிள பருவம் எனப்படும். ஆன்சர் 11 முதல் 19 வரை. ஆன்சர் சி, 11 முதல் 19 வரை தான் வளரிளம் பருவம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39. உயிரினங்களின் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? உயிரினங்களின் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? பருவமடைதல். ஆன்சர் ஏ, பருவமடைதல். பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறது? பெண்களுக்கு மட்டும்தான். ஆன்சர் பி, பெண்கள். ஆடம்ஸ் ஆப்பிள். ஆடம்ஸ் ஆப்பிள். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஸ் இன் வளர்ச்சியாகும். ஆடம் ஆப்பிள்ஸ் என்பது டேஸ் இன் வளர்ச்சியாகும். ஆடம் ஆப்பிள்ஸ் என்பது டேஸின் வளர்ச்சியாகும். குரல் வளை. ஆன்சர் சி, குரல் வளை. 42. வளரிளம் பருவம் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பினால் வரும். டேஸ் சுரப்பினால் வரும். அதை பற்றினா வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பினால் தான் முகத்தில் பருக்கள் வரும். ஓகேங்களா. அதாவது ஆணுக்கு பெண்களுக்கும் பருக்கள் வருவதற்கு வியர்வை மற்றும் எண்ணெய் பசை. ஆன்சர் சி. அடுத்து 43வது கொஸ்டின். விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? விந்துக்கள். ஆன்சர் டி, விந்துக்கள். அடுத்தது, நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் டேஸ் எனப்படும்? நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் டேஸ் எனப்படும்? ஹார்மோன்கள். இப்போ நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் ஓகேங்களா வேதிப்பொருள் ஹார்மோன்கள். ஆன்சர் ஏ, ஹார்மோன்கள். அடுத்து பாருங்க 45. ஆண்ட்ரோசின். ஆண்ட்ரோசின் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? ஓகேங்களா. ஒழுங்குபடுத்தப்படுறது எல்ஹெச் ஹார்மோன். ஆண்ட்ரோசின் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? எல்ஹெச் ஹார்மோன். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 46. மாதவிடாயின் போது
மாதவிடாயின் போது புரோட்டிஸ்டரின் அளவு. ஓகேங்களா, மாதவிடாயின் போது புரோட்டஸ்டின் அளவு ஓகேங்களா நின்று விடுகிறது. ஆன்சர் சி. அடுத்தது, நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோரோஸை தடுக்க டேஸ் எடுத்துக்கொள்வது அவசியம். கால்சியம் எடுத்துக்கொள்வது அவசியம். அடுத்து பாருங்க, 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவம். பின்வருவனவற்றில் பூச்சி அல்லாதது எது? பின்வருவனவற்றில் பூச்சி அல்லாதது ஓகேங்களா, சிலந்தி தான் பூச்சி அல்லாதது. மீதி எல்லாமே பூச்சி. முட்டை பூச்சி, கொசுவு, வீட்டு இது எல்லாமே பூச்சின்னு சொல்லுவாங்க. சிலந்தி மட்டும் பூச்சி அல்ல. அடுத்தது, பின்வரும் தொகுதிகளில் ஓகேங்களா கடல்வாழ் உறுப்பினர்களை மட்டும் கண்டறிக. பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உறுப்பினர்களை மட்டும் கண்டறிக. ஓகேங்களா, முத்தோலிகள் மட்டும்தான் கடல்வாழ்கள். ஆன்சர் டி. அடுத்தது, மீசோக்கிளியா காணப்படுவது குழியுடலிகள். ஆன்சர் பி, குழியுடலிகள். அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 51. கொஸ்டின் நம்பர் 51, வயிற்றுப்போக்கு ஏற்படுவது எண்டாமீபா. வயிற்றுப்போக்கு ஏற்படுவது எண்டாமீபா. ஆன்சர் ஏ. பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிரியாணி அல்ல? பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிரியாணி அல்ல, பிராணி அல்ல, குளிரத்த பிராணி அல்ல? பின்வரும் ஜோடிகளில் எது குளிரத்த பிராணி அல்ல? ஓகேங்களா, பறவைகள் பாலூட்டிகள். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கை கண்டறிக. அதாவது பார்த்தீங்கன்னா 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கை கண்டறிக. முதலைக்கு 4 இதய அறைகள் உள்ளன. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் முதுகு நாணிலம் அம்சம் அல்லாதது எது? முதுகு நாணிகளின் அம்சம் அல்லாதது எது அப்படின்னா பச்சை சுரபிகள். ஆன்சர் ஏ, பச்சை சுரபிகள். 55வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இரு பக்க சமச்சீர் உடைய லாரர்வா இரச்ச சமச்சீர் உடைய முதிர் உயிரியாக மாறுவது எது? பைப்பின் நோரியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56, மண்டையோடற்ற உயிரி எது? ஏகரினியோ. 57வது கொஸ்டின், அரை முதுகு நாணின் உடன் தொடர்புடைய பதக்கங்களை தேர்ந்தெடுக. அரை முதுகு நாணிகள் உடன் தொடர்புடைய பதக்கங்களை தேர்ந்தெடுக. புழு போன்ற உடல் கண்டகளற்ற மூவடுகள் குறியிலை இயக்க உணவூட்டம். புழு போன்ற உடல் கண்டங்களற்ற மூவடுக்கு குறியிலை இயக்க உணவூட்டம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க, இருபாலினுடைய உயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஹைட்ரா, நாடாப்புழு, மண்புழு, அசிட்டின். ஆன்சர் பி. அடுத்தது, குளிர் இரத்த பிரியாணிகள் எவை? குளிர் இரத்த பிராணிகள் எவை அப்படின்னா மீன், தவளை, பல்லி, பாம்பு. ஓகேங்களா, இது எல்லாமே குளிர் இரத்த பிராணிகளின் ஆகும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, தீனிப்பை, அரைவைப்பை மற்றும் காற்று அறைகள் காணப்படுவது பறவைகள். ஆன்சர் சி, பறவைகள். நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு. நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எதுனா சுடர் செல்கள். ஆன்சர் ஏ, சுடர் செல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழல் போன்ற உணவு குழல் காணப்படுவது.
குழல் போன்ற உணவு குழல் காணப்படுவது நட்சத்திரம். ஆன்சர் சி, நட்சத்திரம். அடுத்து கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63. தோலுரித்தல். தோலுரித்தல் போது பின்வருவனவற்றுள் எது நீக்கப்படுகிறது? தோலுரித்தல் போது பின்வருவனவற்றுள் எது நீக்கப்படுகிறது? கைட்டின். ஆன்சர் பி, கைட்டின். தலையாக்கம். தலையாக்கம் எதனோடு தொடர்புடையது? தலை உருவாக்குதல். தலை உருவாக்குதல். மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவு மைக்ரோ தேவைப்படும் ஊட்டச்சத்து. தேவைப்படும் ஊட்டச்சத்து வைட்டமின். ஆன்சர் சி. சிட்ரஸ். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யாருன்னா ஜேம்ஸ் லிட்ஸ். ஜேம்ஸ் லிண்ட். ஜேம்ஸ் லிண்டு. ஆன்சர் ஏ. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை மூளை கட்டுவதை தடுக்கும் முறை. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை மூளை கட்டுவதை தடுக்கும் முறை. முறையடா கதிர்வீச்சு முறை. ஆன்சர் பி, கதிர்வீச்சு முறை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. கொஸ்டின் நம்பர் 68. மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954. ஆன்சர் பி. உணவு கெட்டு போவதை காரணமாக உள்காரணியை செயல்படுத்துவது. உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவின் ஈரத்தன்மை. உணவின் ஈரத்தன்மை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 70. 9ஆம் வகுப்புல 2ஆம் பருவம். கீழ்கண்டவற்றில் எது உமிழ்நீர் சுரபி இல்லை? உமிழ்நீர் சுரபி இல்லைன்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்ரி மால் மட்டும்தான். ஓகேங்களா? உமல் சுரபி அல்ல. இது எல்லாமே நாவடி சுரபி, கீழ்த்தாடி சுரபி, மேலெண்ண சுரபி எல்லாமே உமிழ்நீர் சுரபி. சுரபி இல்லாதது பார்த்தீங்கன்னா லாக்ரி மால் மட்டும்தான் உமிழ்நீர் சுரபி அல்ல. கொஸ்டின் நம்பர் 71. மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பை டேஸ் ஆகும். மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பை டேஸ் ஆகும். மிருதுவான அன்னம். மிருதுவான அன்னம். அடுத்து 72வது கொஸ்டின். நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரபியாக செயல்படுவது. அப்போ நாளமில்லா சுரபியாக செயல்படுவது. நாளமில்லா சுரபியாக செயல்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா கணையம். ஆன்சர் டி, கணையம். பித்தநீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. பித்தநீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. அப்போ பித்தநீர் பார்த்தீங்கன்னா கொழுப்பு செரிக்க பயன்படுவது. பித்தநீர் கொழுப்பு செரிக்க பயன்படுவது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 74. கொஸ்டின் நம்பர் 74. கழிவு நீக்கம் என்பது டேஸ் ஆகும். கழிவு நீக்கம் என்பது உடலில் இருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல். கழிவு நீக்கம் என்பது உடலில் இருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல். ஆன்சர் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு டேஸ் ஆகும். சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு நெப்புரான். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெப்புரான். ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றுள் எது வியர்வையில் உட்கூறு இல்லை? எது வியர்வையின் உட்கூறு இல்லை? புரதம். எது? புரதம். வியர்வையால் பார்த்தீங்கன்னா யூரியா, நீர், உப்பு இது எல்லாமே இருக்கும். புரதம் மட்டும் வியர்வையில் இருக்காது. அடுத்து 77வது கொஸ்டின். ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும். ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கு பொதுவான பாதை டேஸ் ஆகும். சிறுநீர் புறவழி. ஆன்சர் டி, சிறுநீர் புறவழி. அடுத்து 78வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? விந்தகம். விந்தகம் மட்டும்தான் காணப்படாத பகுதி. மீது எல்லாமே பெண் உறுப்பில் காணப்படுவது அண்டம், கருப்பையே, அண்டக்குழாய். அடுத்து 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். 79வது கொஸ்டின். மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது
டேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி மேலாண்மை என்பது பிசிகல்ச்சர். ஆன்சர் ஏ பிசிகல்ச்சர். இவற்றுள் எது அயல்நாட்டு கோழி இனம் அல்ல? இவற்றுள் எது அயல்நாட்டு கோழி இனம் அல்ல? மட்டும்தான் சாகிவால். மீதி எல்லாமே அயல்நாட்டு கோழி இனம். அடுத்து பின்வருவற்றுள் எது ஓகேங்களா, எது அயல்நாட்டு மாட்டு இனம் அல்ல? ஏபிஸ் மெல்லிபோரா மட்டும்தான் அயல்நாட்டு மாட்டு இனம் அல்ல. அடுத்து கொஷின் நம்பர் 82. கீழ்கண்டவற்றுள் இந்திய கால்நடை எது? பாஸ் டோமாஸ்கஸ். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க ஓகேங்களா, மாட்டினம் இல்லை அப்படின்னா ரெண்டுமே. இங்கே பாருங்க ஆன்சரு ஆ மற்றும் சி. அப்போ ஆ மற்றும் சி இது மட்டும்தான் மாட்டினம். இந்தியாவின் கால்நடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இண்டிகாஸ், பாஸ் புபலிஸ். அப்போ ஆன்சர் ஆ மற்றும் இ. ஆன்சர் பி. அடுத்தது பின்வருவற்றுள் எந்த ஒன்று முக்கிய இந்திய கொண்டை மீன் இல்லை? சின்காரா. இது மட்டும்தான் கொண்டை மீன் அல்ல. அடுத்தது தேன்கூட்டில் காணப்படும் தேனீக்கள் இதிலிருந்து உருவாகிறது. அப்போ தேன்கூட்டில் காணப்படும் தேனீக்கள் இதிலிருந்து உருவாகிறது. கருவுரா முட்டை. ஆன்சர் ஏ கருவுரா முட்டை. 85. கீழ்கண்டவற்றில் அதிக பால் கொடுக்கப்படும் பசு இனம். அதிக பால் கொடுக்கும் பசுவினம் எது? ஹோல்ஸ்டீன் ஃப்ரிசன். ஆன்சர் ஏ ஹோல்ஸ்டீன் ஃப்ரிசன். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று சிவப்பு புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று சிவப்பு புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது? யுட்ரிலாஸ் பெட்டிடா. ஆன்சர் ஏ. 87வது கொஸ்டின். தேனீ வளர்ப்பின் போது பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? இந்திய தேனீ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் இண்டிகா தான் இந்திய தேனீ. ஏபிஸ் இண்டிகா அப்படிங்கிறது தான் இந்திய தேனீ. மெசானா என்பது ஒரு டேஸ் இனம். எருமை இனம். ஆன்சர் பி எருமை இனம். நீலவேம்பின் இருபெயர் சொல் ஆண்ட்ரோ கிராபிஸ் பானிகுலோட்டா என்பது தான் நீலவேம்பினுடைய இரு சொல் பெயர். அடுத்து 90வது கொஸ்டின். மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை. ஓகேங்களா, மண்ணில்லா தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மண்ணில்லா தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தோட்டக்கலையிலையும் செய்கிறாங்க. ஆன்சர் டி. அடுத்தது புஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிரி வாழ்க்கை. அதாவது புஞ்சையும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பெயர் அப்படின்னா ஓகேங்களா மைக்கோரைசா. ஆன்சர் சி மைக்கோரைசா. காளான்களின் தாவர உடலகம் என்பது மைசீலியம். அப்போ காளானுடைய உடல் பேர் மைசீலியம். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 93. அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்பு. ஓகேங்களா, இதில் எதுவுமே இல்லை. ஆன்சர் டி. அட்டையின் உடல் காண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அட்டையின் உடல் கண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள். ஆன்சர் ஏ. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திறன்
எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? நரம்பு மண்டலம். ஆன்சர் பி, நரம்பு மண்டலம். அட்டையின் மூளை. அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. ஓகேங்களா, வாய்க்குழிக்கு மேலே உள்ளது. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்தது 97வது கொஷின். கொஷின் நம்பர் 97 பாருங்க. நம் அட்டையில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை. கண்டங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 23 அல்லது ஒரு சில இதில் 23 33 கொடுத்துருக்கான். அதை மட்டும் பார்த்துக்க. 1 23 அல்லது 33. அடுத்து 98வது கொஷின். பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். வெப்ப இரத்த பிரயாணி. ஆன்சர் டி, வெப்ப இரத்த பிரியாணி. இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்கு. இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்கு வீவரோஸ். விவி பேரஸ். ஆற்றல் சார்ந்த கடத்தலின் செயல்மிகு கடத்தல். ஓகேங்களா. மூலக்கூறு செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவான அதிக பகுதிக்கு இடம்பெயர்தல். சரி. ஆற்றல் செலவிடப்படுகிறது. சரி. அவை மேல் நோக்கி கடத்தும் முறையாகும். சரி. அப்போ இது எல்லாமே சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க. வேரின் மூலம் உறிஞ்சப்படும் நீரானது. வேரின் மூலம் உறிஞ்சப்படும் நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. தாவரனுடைய மேல் பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. அப்போ நீரை கடத்துறது சைலம். ஆன்சர் டி, சைலம். நீராவி போக்கு பொழுது வெளியேற்றப்படுவது. ஓகேங்களா, நீர். ஆன்சர் சி, நீர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. கொஸ்டின் நம்பர் 103. வேர்தூவிகளானது ஒரு ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா புறத்தோல் நீட்சியாகும் ஒரு செல் அமைப்பாகும். அப்போ ஆன்சர் ஓகேங்களா ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றில் எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? செயல்மிகு கடத்துதல் ஆற்றல் சார் கடத்துதல்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஏ. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? ஓகேங்களா, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? எண்டோகார்டியா, எபிகார்டியா, மைக்கோகார்டியா. இவை அனைத்தும் மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் டி. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், அடுத்தது வென்ட்ரிக்கல், அடுத்தது தமனி, அடுத்தது சிரை. ஓகேங்களா, இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஃபஸ்ட்டு ஏட்ரியம், அடுத்தது வென்ட்ரிக்கல், அடுத்தது தமனி, அடுத்தது சிரை. ஆன்சர் இ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. விபத்துக்கு காரணமான ஓகேங்களா ஓ இரத்த வகையை சார்ந்த ஒரு நபருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஓ வகை. ஆன்சர் ஏ, ஓ வகை. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. ஓகேங்களா, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. ஓகேங்களா, கணுக்காடு. கணு தான் இதயத்தினுடைய இதயம் என்று அழைக்கப்படுகிறது. அது லூ கணு. 109வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பான சரியானது எது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம், ரெண்டாவது பிளாஸ்மா. ஓகேங்களா, ரத்த சிவப்பணுக்கு, ரத்த வெள்ளையணுக்கு, ரத்த தகடுகள். ஓகேங்களா, ஆன்சர் டி. ரத்தத்தில் தான், அதாவது ரத்தத்தில் பிளாஸ்மா இருக்கும். பிளாஸ்மாவில் ரத்த சிவப்பணுக்கு, ரத்த வெள்ளையணுக்கு, ரத்த தகடு 3மே இருக்கும். ஆன்சர் டி. சரியான இருமுனை நியூரான் காணப்படும் இடம். நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. விழித்திரையில் தான் விழித்திரை.
வீடியோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.